சத்யராஜ், அரசாங்கம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த திட்டம் இதுக்கு பின்னால ஏதாவது இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் கெயினுக்காக அப்படின்ட்டு நாம் இதை பார்க்கலாமா? எலக்டோரல் பாலிடிக்ஸ் கெயின் எல்லா கட்சியுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி சில அறிவிப்புகளை கொடுப்பாங்க. சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிவிப்புக்கும் அவங்க கடந்த கால 5 வருஷம் செஞ்ச வேலைக்கும் இடையில கேப் அதிகமாக இருக்கும்போது தான் கேள்வி அதிகமாக வருது. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்து ரொம்ப சக்ஸஸாக அந்த திட்டங்கள் ரீச் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன். நிறைய திட்டங்கள், குறிப்பாக நீங்கள் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒன்றும் இல்லை மகளிர் உரிமைத்தொகை திட்டம் நல்ல ரீச் ஆகிருக்கு, பெண்களுக்கான பேருந்து உரிமை பயணங்கள் இதெல்லாமே ரொம்ப வெற்றிகரமாக போயிருக்கு. இப்போ ஒரு அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தேவை நிறைவேறும் போது ஒரு விருப்பத்தை நோக்கி நகரும். தேவை வேற, விருப்பம் வேற, கனவு வேற, நெசசிட்டி வேற. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது இந்தியாவிலேயே. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டாஸும் சொல்லலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் டேட்டா சொல்லலாம். தினம் ஃபேஸ்புக்கில் இதை தான் எல்லாரும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த 5 வருஷம் கழிச்சு இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து அவங்க ஒரு கிளாரிட்டிக்கு இன்னும் தெளிவாக வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ரொம்ப டெமோக்ராட்டிக் ப்ராசஸாக அதை நான் பார்க்குறேன். மக்கள்கிட்ட போய் உங்களோட கனவு வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது ஒரு ஜனநாயக நாட்டில் ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயமா பார்க்குறேன். நான் வந்தால் கோயில் கட்டி தருவேன், நான் வந்தால் இந்த மசூதி இல்லாமல் பண்ணுவேன், இப்படி சொல்லலாம் யாரும் ஓட்டு கேட்கல. நான் வந்தால் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இதை விட வேறு என்ன செய்ய முடியும்? இது ஒரு நல்ல ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் நல்ல இது நான் எதனோட கம்பேர் பண்ணுறேன்னா, 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த விக்சித் பாரத்தை வந்து பிளானிங் கமிஷனு, ஃபினான்ஸ் கமிஷனு எல்லாத்தையும் வச்சு டெல்லியில் மோடி அவர்கள் கூட்டம் போட்டாங்க. மார்ச் 6 என்னமோ ஞாபகம் இல்லை, ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் பேசினாங்க. நம்ம இதைத்தான் பேச போகிறோம், இந்த எலெக்ஷனுக்கு 24 எலெக்ஷனுடைய மெயின் கோரே வந்து இந்த விக்சித் பாரத் தான் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சாங்க. அதை பற்றிலாம் பயங்கர டிஸ்கஷன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ வந்த உடனே பிரதமர் மோடி தேர்தல் களத்தில் எப்படி பேசினார் அப்படிங்கிறத இந்தியாவே பார்த்துச்சு. யாருமே அதை பற்றி பேசலை. அதுக்கான ஸ்டிக்கர்லேருந்து அதுக்கான லோகோஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ வந்த உடனேயே அவர் எப்படி அவருடைய பேச்சு மதவாதமாக மாறியது, தேர்தல் ஆணையம் எப்படி வெடிக்கும், அதுதான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சனை, எனக்கு ஓட்டு போட்டால் நீ பத்திரம், எனக்கு ஓட்டு போடலாம் நீ இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறது தான் தவறே தவிர, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னு இல்ல. மகாராஷ்டிரா மாடலை மட்டும் சொல்லி இதனோட கம்பேர் பண்ணிடுறேன். மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 24 மேல நடந்திருக்க வேண்டிய எலெக்ஷன், அதை வந்து நவம்பர்ல நடத்தினாங்க. ஹரியானாவோட சேர்த்து எலெக்ஷன் நடத்த வேண்டியது. இதே பாஜக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் நடத்துறோம் மகாராஷ்டிராவுக்கு மட்டும் தள்ளி வச்சுட்டு, இந்த 6 மாச கேப்ல அவங்க திடீர்னு ஒரு 1500 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி. எல்லா பெண்களுக்கும் கிட்டத்தட்ட 2.34 கோடி பெண்களுக்கு அந்த 5 மாசத்துல இந்த எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 7500 டெபாசிட் பண்ணிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஏற்கனவே வாங்கின ஷேர்ஸை விட, ஐ மீன் சீட் ஷேரிங் 37% விட 80% போனாங்க. இதுதான் வந்து அஜெண்டாவோட செயல்படுறதாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து தேர்தலை ஒரு 6 மாதம் தள்ளி வச்சுட்டு வெற்றி வாகை நமக்கு குறைவாக இருக்குன்னு உடனே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ அந்த திட்டம் சரியா இல்லை அப்படின்னு அங்க இருக்க மினிஸ்டரே பேசுறாங்க. ஏன்னா அதுல வந்து ஆர்டிஐ போட்டாங்க, அதுல பெண்களுக்கான உதவித்தொகைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12,000 பேர் ஆண்களை சேர்த்து வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு பணம் போயிருக்கு. எலிஜிபிலிட்டி இல்லாத 77,000 பெண்கள் போயிருந்தாங்க. இப்போ இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு அப்படின்னு மகாராஷ்டிராவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி நிதிஷ்குமார் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் போட்டு தான் நாங்கள் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இங்க இந்த திட்டம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ தமிழ்நாடு அரசோ தேர்தலுக்கு முன்னாடி நான் பெண்களுக்கு 1500 ரூபாய் போடுறேன், இல்லை 1000 ரூபாய் போடுறேன்னு சொல்லலை. தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பேருந்து பயணம், அதாவது பெண்களுடைய உரிமையான பேருந்து பயணங்களை நான் கொண்டு வரேன்னு சொல்லலை. அதே மாதிரி இங்கே யூபிஎஸ்சி மற்ற மாணவர்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஊக்கத்தொகையை கொடுக்கறதுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்யலை. இதெல்லாமே அவங்க ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அவங்க செஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ சில திட்டங்களை தேர்தலை மையமாக வைத்து ஒரு சில திட்டங்களை செய்வாங்க, எல்லாமே அறிவிப்பாங்க. அது நியாயம், அது வந்து ஒரு எலக்டோரல் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ். அதில் சில திட்டங்களை அவங்க செய்கிறாங்க. கனவு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷன், ஒரு 2030 விஷன் அப்படிங்கும்போது ரொம்ப இவங்க 47 சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான மூவாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓட் பேங்க் சரியுது, நமக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையலை பார்த்துட்டு, லோக்சபா தேர்தலில் ட்ரையலை பார்த்துட்டு பிஜேபி கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் அதுக்கு பிறகு திட்டங்களை கொண்டு வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். நான் அதை தான் தப்பாக பார்க்குறேன். ஆனால் இவங்க 5 வருஷம் என்னென்ன ஸ்கீம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன அந்த மகாராஷ்டிரா ஸ்கீமில் 200 கோடி ரூபாய் மட்டும் அந்த 5 மாசத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, அந்த திட்டத்தை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதை செலவு பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி கவர்மெண்ட் காசை பயன்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் அவங்க எலெக்ஷனை போய் நிற்கிறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்.
இப்போ இந்த திட்டங்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 திட்டங்கள் இருக்கு. அதில் அவங்க ரொம்ப சக்ஸஸ் செஞ்சிருக்காங்க. இதில் மேனிஃபெஸ்டோ இல்லாத பல திட்டங்களையும் அவங்க செய்திருக்காங்க. மேனிஃபெஸ்டோவில் சொன்ன சில திட்டங்களை செய்ய முடியாமல் போயிருக்கான வாய்ப்பு இருக்கு. மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது ஒரு இலக்கு தான், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு தான் கவர்மெண்ட் மெக்கானிசம் எல்லா காலத்திலுமே இருந்திருக்கு, காலங்காலமாக இருக்கும். அப்படிதான் இது நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா ஒரு 50,000 தன்னார்வலர்களை பயன்படுத்தி நீங்க போய் இந்த கருத்து மட்டும்தான் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ஏதாவது உத்தரவாதம் இல்லை? என்ன திட்டம்? நீங்க பயனாளிகளை தேடி சென்று அந்த பயனாளிகளிடம் தமிழ்நாடு 2030 என்னவாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கருத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து வெப்சைட்ல பதிவு பண்ண போறேன்னு சொல்றாங்க. கரெக்டா? அதை மட்டும்தான் கேட்பாங்க. நீங்க டிஎம்கேவுக்காக வாக்கு சேகரிக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அந்த உத்தரவாதத்தை நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. அதாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்க பார்ட்டி செஞ்ச சாதனைகளையும் சொல்லிதான் அவங்க கேட்க போறாங்க. இல்ல, எங்க தன்னார்வலர்களுக்கு பணம் கொடுக்க போறது கவர்மெண்ட் சார். கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு, இதுல நீங்க பணம் நினைச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. மக்களுக்கு இந்த 4 ஆண்டுகள் போன திட்டத்தை அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. அதை வந்து நம்ம வந்து தப்பான ஆங்கிள் பார்க்க முடியாதுல்ல. இது வந்து இந்த அரசுக்கு சாதகமா போயிடும் அப்படிங்கறதுக்காக இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? இப்போ நான் ஒரு வாலண்டியரா போறேன் சார், இந்த ஸ்கீம் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கு, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல உங்களுக்கு எதுல பெனிஃபிட் அடைறீங்க நான் கேட்கும்போது அவங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன், இந்த ஸ்கீம் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னு செய்யுங்கிறத நான் சொல்றேன். அப்போ அது ஆப்வியஸாவே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு சூழலாக தான் இருக்கும். இதை நீங்க தப்பா எடுத்துக்க முடியாது. எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? சோ அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பா எடுத்துக்கணும் இல்லையோ, பேசுறவங்க தப்பா எடுத்தா அடுத்து நீங்க தான் அதுக்கு பதில் சொல்றீங்களா? இல்ல, ஏதாவது ஆர்கனைசேஷனை வச்சு ஒர்க் பண்ணாதான் தப்பு, கவர்மெண்ட் தான் போகுது. சரி சரி ஓகே. கடைசியா விட்டான் விட்டு போயிட்டு வந்துட்டான். மக்களை வந்து எப்படி ஏமாத்துறது அப்படின்ட்டு ரூம் போட்டு பல பிரெயின் வந்து வேலை செய்யறாங்க. மேடம் சொன்னதுலயே ரொம்ப ஃப்ளோவா போய் அடிச்சுட்டது இது ஒண்ணுதான் வச்சுக்கங்களேன். அதுல ஒண்ணுதான் இது அப்படின்னு சொல்றாங்கல்ல. நிஜமாலுமே இப்போ இதை பார்த்த உடனே இந்த ஸ்கீம் நேத்தவங்க எல்லாம் மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு பேச வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எனக்கு கூட இல்ல 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 நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஆகணும். பல பிரெயின் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் கூட யோசிச்சேன், என்னடா அது லாஸ்ட் டைம்ல போய் இப்படி வந்து ஒரு இதை வந்து சொல்றாங்களே, இது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இந்த தாட்டு சராசரியான மக்கள் கிட்ட இவங்க போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரு, ஆட்சி முடியும் போது வந்து கனவை சொல்லுன்னு கேக்குறாங்க, இது ஏமாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எடுபடாம போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலி நீங்க அதை இவ்வளவு திட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கிறோம். ஓகே, இந்த கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுல நீங்க பலனடையலான்னு கேட்டுட்டு இனி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவங்களுடைய ப்ராசஸே. ஸோ அப்படிதான் நடக்கும். ஏன்னா நீங்க எல்லா கவர்மெண்ட்டுமே, நீங்க அது மோடி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வேற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை அவங்களுடைய ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அவங்க கவர்மெண்ட்டை மையமாக வச்சு பண்ணும்போது அவங்க கட்சிக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இவங்க போறாங்க, வாலண்டியர்ஸ் போறாங்க அப்படின்னா அவங்க போய் இந்தந்த ஸ்கீம் உங்களுக்கு வருதா, இந்தந்த ஸ்கீம் நடைமுறையில் இருக்கு, இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆப்வியஸாக வந்து அது ஒரு ஏமாத்து மாதிரி தெரியாது. அது வந்து மக்களை வந்து ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து சந்திக்கிறதே அவங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. அப்படி எப்பா நம்மள வந்து ஒருத்தங்க 2 கருத்து கேட்குறாங்கப்பா அப்படின்னு இப்போ ஒரு அரசாங்கத்திலேருந்தே வந்து நம்ம கிட்ட கருத்து கேட்குறாங்க அப்படிங்கிறது அவங்க ரொம்ப வரவேற்பு தான் செய்வாங்க. மக்கள் வந்து அப்போ 2 பேரும் வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை வந்தப்பெல்லாம் கட்சிக்கு பிஎல்ஓஸ் வர்றதை விட நான் குறிப்பாக திமுக கட்சி சார்ந்த ஆட்களே வந்து உங்கள் பேர் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாரும் வீடு வீடாக வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அது நமக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கட்சிக்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ கட்சிக்காரங்க வந்து பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தங்க வந்து பார்த்து ஒரு சாதாரண எளிய ஏழையோ இல்லை ஒரு பாட்டி வீட்டில் உட்காந்து, பாட்டி இந்த உங்களுக்கு காசு வருதா, உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கா, வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால், எப்பா எங்கள் ஊருக்கு ஒரு மினி பஸ் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா நோட் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். நம்ம சொன்னோம் ஒரு காலத்தில் இப்போ ஒரு 100 பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு 60-70 நடைமுறைக்கு வந்தபோது நாங்கள் அன்னைக்கு சொன்னோம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நிறைய பெண்கள் பள்ளி மாணவிகள் அதை சில பேர் என்னென்ன இருக்கோ அதை ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். நம்ம வந்து ஒட்டுமொத்தமாகவே இதை வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு பொலிட்டிக்கலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜென்ரலாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை போய் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூவ். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே ஓகே மேடம் வந்து 2 பேரும் பேசி கொண்டிருப்பதை போல இந்த அரசின் மீதான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கிறாங்கல்ல, பல இடங்களில் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைங்க கையில் இன்னைக்கு போதை மருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. போதை மருந்தை பயன்படுத்தி கொண்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள்.
இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சின்ன செய்தியை இன்னைக்கு எல்லா பார்ட்டியும் ஐடிவிங் வச்சிருக்குது அப்படிங்கிறதுனால அதை எந்த மீடியாவினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் பத்திரிகைகளில் அதை செய்தியாக ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்க கிட்ட கொண்டு போய் ரெண்டு கட்சியாலையுமே சேர்த்துட முடியும். அதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றிட முடியும். அதுபோல இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய ஜனங்க கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அது பார்ட்ஸ் மூலமாக சேர்த்துருக்காங்களோ எது மூலமாகவும் சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பொது தளங்களில் ஒரு லைவ் டெலிவிஷன் சேனலில் உட்காந்துக்கிட்டு அரசாங்கம் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு, இது அரசியல் ரீதியானதான் நம்ம பேசும்போது கூடுதலாக இதை இவர்கள் சொல்லும்போது ஜனங்களை இது யோசிக்க வைக்காதா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இல்லை, இதை சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு ஆன்டிசிபேஷன் ஒரு 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 கிரியேட் ஆக முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த சமயத்தில் இதுக்கான பதிலை தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, மீடியாக்களையும் கொடுத்து தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரக்கை பற்றி பேசுகிறோம், இந்தியாவில் கொக்கைன் எப்படி கைமாறுது அப்படிங்கிறது குறித்து நீங்களே ஒரு பெரிய ஆய்வு பண்ணி நிறைய தகவல் வெளியிட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் அது முழுக்க கடலோர பகுதி தான், கோஸ்டல் கார்டு இருக்காங்க, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, கோஸ்டல் குறிப்பாக நீங்கள் போர்ட்டெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, முத்ராவில் எவ்வளோ பிடிச்சாங்க. இப்போ இதெல்லாமே கேள்வி கேட்க நீங்கள் இந்தியாவிலேயே கொக்கைனை ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட்டை மும்பை எஸ்ஐடி போய் குஜராத்தில் வச்சு அழிச்சதெல்லாமே நியூஸாக இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கிரைம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, மற்ற மாநிலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணாலே தெரியும். இங்கே சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சில கண்டிப்பாக எல்லா சமயம் நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, ஜெர்மன் போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த கிரைமில் சில ஒரு எக்ஸெப்ஷனல் இருக்க தான் செய்யும். ஸோ நாம் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டுடைய கிரைம் ரிப்போர்ட் லோவாக இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது, எது மக்கள் வாழ்றதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம கம்பேரிட்டிவாக தான் பாலிடிக்ஸை பேச முடியும். அதான் யதார்த்தமான உண்மை. இப்போ நான் அந்த ஊரில் இருக்கிற விட இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு தான் பேச முடியும். ஸோ அதனால் இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் அது இல்லை அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிரச்சாரங்களும் நடக்க தான் செய்யும். அது அவங்க பார்ட்டி கவர்மெண்ட்டோட ஒர்க் இருக்க தான் செய்யும். அது அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் இது இயல்பாக நடக்கக்கூடியது தானே. இப்போ இவ்வளவு தூரம் ட்ரக் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு முத்ரால இருந்து. அப்பட்டமாக இந்த மேடம் நீங்க பேசும்போது யாருமே குறுக்கிடல. மேடம் நீங்க பேசும்போது யாருமே குறுக்கிடல. தவறு தப்பு இல்ல கஸ்டம்ஸ் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, இல்ல நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, நீங்க அது கடலோர காவல்படை மொத்தமா யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க? இந்தியாவுல கொக்கைன் எந்த ரூட்ல வருது, இந்தியாவுல போதைப் பொருட்கள் எந்த ரூட்ல வருது? சரி, நீங்க முத்ராவுல அதானி துறைமுகத்துல பிடிச்சது என்ன பண்ணாங்க? ஓகே 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 ஓகே